திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து பெருந்திரளாக பங்கேற்பது என நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் மேற்கு மாவட்ட பாமக, வன்னியர் சங்கம் மற்றும் உழவர் பேரியக்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் உழவர் பேரியக்க தலைவர் கோ ஆலயமணி, செயலாளர் வேலுச்சாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநில மாநாட்டில் கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்டத்தில் இருந்து 10,000க்கும் அதிகமான விவசாயிகள் பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. பாமக மாவட்ட செயலாளர் தமிழரசன், உழவர் பேரியக்க மாவட்ட செயலாளர் தனசேகர், மாவட்ட தலைவர் சரவணன், ஒன்றிய செயலாளர்கள் ராஜா, அன்பரசன், பாலு, ஐயப்பன் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர். பல லட்சம் விவசாயிகளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு மாநாடாக இங்கு நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டத்திலே கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்டத்திலிருந்து குறைந்தது 10,000 உழவர்களை அழைத்து வந்து அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதென்றும், ஒன்றியத்திற்கு ஒரு பொறுப்பாளரை நியமித்து இந்த கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை எல்லா இடங்களிலும் சுவர் விளம்பரங்கள் செய்வதென்றும் இந்த கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பாமகவைச் சேர்ந்த சுனிதா பாலயோகியை தகுதி நீக்கம் செய்தது செல்லாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் அவருக்கு மீண்டும் பதவி வழங்க பாமகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக மேற்கு பாமக மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார், ஒன்றிய குழு உறுப்பினர் யோகானந்தன் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். தலைவர் சுனிதா பாலு அவர்கள் கடந்த ஜனவரி மாதம் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை உயர்நீதிமன்றத்தின் வழக்கை தொடர்ந்து வழக்கறிஞர் அண்ணன் பாலு அவர்கள் நீதிமன்றத்திலே வாதாடி நீதிமன்ற அடிப்படையில் செல்லும் என்ற காரணத்தினால் ஸ்குவாஷ் என்று நீதிமன்றத்தில் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு அளித்தோம். கண்டிப்பாக ஹைகோர்ட் என்ன சொல்கிறதோ அதன்படி நாங்கள் நடவடிக்கை எடுத்து திரும்பி தருவதாக தலைவர் பதவியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் சேலம் அரியா கவுண்டம்பட்டி பகுதியில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வெள்ளி தொழில் பூங்கா கட்டடம் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அதனை பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் ஆய்வு மேற்கொண்டார். கட்டடத்தில் செய்யப்பட்டுள்ள வசதிகள், வெள்ளி தொழிலாளர்கள் அனைவருக்கும் இடம் ஒதுக்கீடு செய்யப்படுமா என்பது குறித்து அதிகாரிகளிடம் அருள் கேட்டறிந்தார்.